தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/3/2023 வெள்ளிக்கிழமை. பூசம் நட்சத்திரம் இரவு 3:14 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல கருத்து, பாட்டி சொல்லி பதிந்தவை. முற்காலத்துல எல்லாம் ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் பாட்டின்னு இருப்பாங்க, இப்பவும் இருக்காங்க. ஆனால் அந்த பாட்டிகள் நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ சின்ன குழந்தையா இருக்கிற போதே பள்ளிக்கூடங்களில் சேர்த்து விட்டுறாங்க. சேர்த்து அவங்க அந்த ஆங்கிலத்தில் பேசுறது அப்படி வந்துடுது. ஆனால் அந்த பாட்டி சொல்லிய கருத்துக்கள் இருக்கே, அது உடல் நலத்திற்கும் உள்ள நலத்திற்கும் சீராகக்கூடியது. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் பகுதியில் பாட்டி அப்பத்தா அப்படிம்பாங்க. அப்பாவுக்கு தாயாராக இருப்பவர்கள். அவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லி பிள்ளைகளை பேணி வளர்ப்பார்கள். ஒரு தாலாட்டு பாடுறதுல கூட ஒரு ஆட்சி பாடுனுச்சு. சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு காரைக்குடிக்கு போயிருந்தேன். தொட்டியில் அந்த பிள்ளை இருக்கு, அது அழுகிறதுக்கு அது பாடல் பாடுது. பாடல் பாடுகின்ற பொழுது நம்ம ஏடேரா இலக்கியம்னு சொல்றது, அந்த செட்டிநாட்டு தாலாட்டை ஏடு ஏறாத இலக்கியம்னு சொல்லுவார் தமிழன் நல்லையா அவர்கள். பொதுவாக அதில் அது படிக்கிற போது, வெள்ளம் இனிக்கும் என்றும் வேம்பு கசக்கும் என்றும் சொல்லி பழகு முன்னே சுவைத்து பழகி விட்டாயின்னு பேசினுச்சு. எவ்வளவு அற்புதமான வரி பார்த்தீங்களா? வெள்ளம் இனிக்கும் என்றும் வேம்பு கசக்கும் என்றும் சொல்லி பழகு முன்னே சுவைத்து பழகிவிட்டாய். இந்த பிள்ளை இதுதான் வெள்ளம், இது இப்படி இனிக்கும்னு சொல்லி பழகிறதுக்கு முன்னாடியே சுவைத்து பழகிருச்சான். அதுக்கு பின்னாடி முத்தாய்ப்பா சொல்லும், கட்டிலுக்கும் கீழே காத்திருப்பான் சொக்கலிங்கம், தொட்டிலுக்கும் கீழே துணை இருப்பாள் மீனாட்சின்னு. இதெல்லாம் ஏடேறாத இலக்கியம். அவர்கள் வாயில வர்றது கவிதையாவே வந்துச்சான் அந்த காலத்துல தமிழர்களுடைய இதுல. இந்த செட்டிநாட்டு பகுதியில் சொல்ற போது அந்த மாதிரி கவிதையில பிள்ளையினுடைய தொட்டிலுக்கு கீழே யாரு காத்திருப்பானா? இறைவன் காத்திருக்கிறாராம். ஆகையினாலே நம்பி இந்த பிள்ளைய ஒரு இடத்துல போட்டு தாய் வேற இடத்துல வேலை பார்க்கும் அப்படிங்கிறாங்க. அந்த முறையில பாட்டி சொல்லி பயின்றதுல ஒரு அழகான கவிதை இருந்துச்சு. சமீபத்தில் பார்த்தேன். குளிக்கும் முன்பு புசிக்காதே, குறையை அடிக்கடி சொல்லாதே, ஈரம் சொட்ட நிற்காதே, இறைவன் நாமம் மறக்காதேன்னு முதல் பாரா. குளிக்கும் முன்பு புசிக்காதேன்னா நம்ம குளிச்சதுக்கு பிறகு நம்ம புசிக்கணும், சாப்பிடணும். குளிக்கும் முன்பு புசிக்காதே, குறையை அடிக்கடி சொல்லாதே. அடிக்கடி ஒருத்தரை பற்றி குறை சொல்லிக்கினே இருக்கப்படாது, சலிச்சு போயிடுவாங்க. அவங்க செய்கிறது தவறாகவே இருந்தாலும் அன்பா சொல்லி தட்டி கொடுத்து சொல்லி திருத்தணுமே தவிர, குறைகளை அடிக்கடி சொல்றதுனால அவர்கள் மனம் புண்பட்டு மேலும் பார்க்குற வேலை கெட்டு போயிடுமா. ஆகினாலே குறையை அடிக்கடி சொல்லாதே, ஈரம் சுட்ட நிற்காதே. குடிச்சிட்டு வந்தோடனே ஈரம் சுட்ட நிற்கக்கூடாதான், தலையில தடுமன் பிடிச்சிக்கிட்டுரும். அப்புறம் அதுக்கு துளசியெல்லாம் சாப்பிட்டு வழிபடணும். ஆகையினாலே ஈரம் சுட்ட நிற்கக்கூடாது. உடனே தலையை தோட்டிக்கிட்டு முடிஞ்சா துவட்டுகிற துண்டுன்னே செட்டிநாட்டு பகுதியில் ஒரு துண்டு இருக்கும். இந்த துண்டு தோட்டிக்கிற துண்டு எடுத்துக்கிட்டு வா அப்படிம்பாங்க. ஈரம் சுட்ட நிற்காதே, இறைவன் நாமம் மறக்காதே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுனாங்க. அதுக்கு அடுத்த பாரா, தீய வார்த்தை பேசாதே. குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசாது, ஆனால் கேட்ட வார்த்தையை பேசும்பாங்க. தாயும் தந்தையும் அடிச்சுக்கிற போது என்ன வார்த்தை சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு பேசுதில்லை. அது கெட்ட வார்த்தையாக இருந்தால் அவர்கள் கேட்ட வார்த்தையை பேசியதை விட கெட்ட வார்த்தையை பேசாது. தீய வார்த்தை பேசாதே, திடீர் ஏற்றம் காணாதேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கோவில்களில் படி வச்சு ஏறுற மாதிரி வச்சாங்க. முருகன் கோயில்களில் பார்த்தீங்கன்னா 90 படி 100 படி இருக்கும். படிப்படியாக முன்னேற வேண்டும் என்று படிகளிலே வைத்தார்கள். மலைமேல் குமரனை தலைமையில் வைத்து கலை சேர் வாழ்வு காணும் பழங்குடின்னு பெருமைக்குரிய சௌந்தரா கைலாசம் அம்மையார் அவர்கள் கவிதையிலே எழுதியிருப்பார்கள். அது மாதிரி நம்ம படிப்படியா முன்னேறணும், திடீர்னு முன்னேற்றம் காணக்கூடாது. திடீர்னு முன்னேறினா அதில் பாதாளத்தில் விழுந்துருவாங்களா. ஆகையினாலே தான் திடீர் ஏற்றம் காணாதே, நின்று தண்ணீர் குடிக்காதே, நேரம் கடந்து செய்யாதே. எதையுமே நேரம் கடந்து செய்யக்கூடாது. அந்த காலம்ங்கிறது ரொம்ப அவசியமான தேவை. எத்தனை மணிக்கு எதை செய்யணுமோ அந்த நேரத்தை கடைப்பிடிக்கிறவங்க சில பேர் தான். ஒரு நிமிஷத்தினுடைய பெருமை, ஒரு ஆண்டின் பெருமை எல்லாம் இந்த பரீட்சை எழுதுறவன் தவற விட்டான்னா ஒரு ஆண்டினுடைய பெருமை அப்பத்தான் தெரியும். ஒரு ஆண்டு போயிடும், அடுத்த ஆண்டு மீண்டும் படிக்கிற மாதிரி போயிடும். ஒரு நிமிஷத்துல ஒரு ரயிலை தவற விட்டுருவேன், காரை தவற விட்டுருவேன், அப்பதான் நிமிஷத்தின் பெருமை தெரியும்பாங்க. இப்படி அந்த நேரம் கடந்து சென்று நம்ம இந்த காரியம் செஞ்சா பலன் இல்லாம போயிடும். காலம் கருதினும் கைகூடும், ஞாலம் கருதி இடத்தாட்சி என்கிற நேரம் பார்த்து செய்தால் இந்த உலகத்தை கூட வெல்லலாமா. இது மாதிரி இன்னும் நிறைய சொற்கள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அந்த பழைய பாட்டி சொல்லிய அந்த பதிந்த கவிதைகள் இருக்கே, அவைகள் நம்முடைய உடலுக்கும் உடல் நலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திற்கும் சிறப்பு தருவதாக இருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்து, இது போன்ற இந்த பழைய கருத்துக்களை எல்லாம் நாம் இப்பொழுது புதிதாக அச்சிட்டு கொடுக்க வேண்டும். நம் இல்லங்களில் நடக்கின்ற விழாக்களில் அல்லது ஏதேனும் ஒரு விழாக்களிலே கலந்து கொள்கின்ற பொழுது அங்கு பலரும் இதை படித்து பயன்பெற வழிவகுக்க வேண்டும் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற நாள். இன்று வீடு மாற்றங்கள், நாடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். இன்றைக்கு சனி பகவான் நல்ல இடத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் உங்களுடைய தொழிலிலே எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கேட்ட சம்பள உயர்வுகள் கூட கிடைக்கலாம். பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டு மழையில் நனையப் போகின்றீர்கள். 3 செவ்வாய் இருப்பதால் வழக்குகளும் சாதகமாக இருக்கும். இந்த நாள் யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிக்கு 12 புதன், சுக்கிரன், ராகு 3 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. எனவே வருமானம் 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகலாம். போராட்டத்துக்கு மத்தியிலேயே உங்களுடைய முன்னேற்றம் வரப்போகின்றது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படப் போகின்றீர்கள். லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடலாமே தவிர என்ன இருந்தாலும் இன்று கவலைக்குரிய வாழ்க்கையை அமையப் போகின்றது. எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு செய்வதும், வெள்ளிக்கிழமை என்பதால் உங்களுக்கு ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவதும் நன்மை தரும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. இப்பொழுது 9 சனி இருக்கின்ற பொழுது பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பெற்றோர்கள் முன்னேற்றம் உங்களுக்கு தரும் விதத்திலே ஏதேனும் நல்ல பொறுப்புகளை உங்களுக்கு ஒப்படைக்கலாம். தடைகள் விலகி தனவரவு கிடைக்கின்ற நாள் என்று கூட இந்த நாளை சொல்லலாம். சந்தித்தவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உடல்நலம் சீராகி உற்சாகத்தை கொடுக்கப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஜென்மத்திலே சந்திரன் இருக்கின்றார். குரு பார்க்கின்றார். குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே சுபகாரியங்கள் நடைபெறும் என்றாலும் கூட 8 சனி இருப்பதால் முதல் முயற்சியில் தோல்வி, பிறகுதான் வெற்றி கிடைக்கலாம். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். மேலதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை கூட உண்டு. அப்படி இருந்தால் விருப்ப ஓய்வில் வெளிவருவது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. எனவே மங்கள செய்தி மனை தேடி வந்தாலும் அது நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். எதுவும் உங்களுக்கு வருவது போல் வந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம். கண்டகச்சனி இருக்கின்ற பொழுது விரயங்கள் தான் அதிகரிக்கும், வரவு வராது என்று சொல்வார்கள். அச்சுறுத்தும் நோய்களால் உடல்நலமும் உங்களுக்கு தாக்கப்படலாம். சிநேகிதர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு செவிசாய்ப்பார்களா என்பது சந்தேகம்தான். பொதுவாக இன்று நீங்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு மாறும் வரை பொறுமையோடு செயல்படுவது நல்லது. அனுபவஸ்தர்களின் ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். தொட்ட காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குரு பார்வை இருப்பதால் கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி வசூலாகும். இன்னல்கள் தீர இறைவனையும் நீங்கள் பணிவது நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ளலாம். உங்களுக்கு கேட்ட இடத்திற்கு இட மாறுதல்களை கூட கொடுக்கலாம். பணியில் இருக்கின்ற தொய்வு அகலும். இந்த நாள் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வளர்ச்சி கூட வேண்டும் என்றால் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, வருங்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் சிந்திப்பீர்கள். 6ஆம் இடத்திலே சனி இருப்பதால் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். இருக்கும் உத்தியோகத்திலிருந்து மாறுகின்ற பொழுது இதை காட்டிலும் கூடுதல் சம்பளம் கிடைக்குமா என்று யோசித்திருப்பீர்கள். அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரலாம். அயல் மாநிலங்களிலிருந்தும் கூட வரலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் எதையும் கொஞ்சம் யோசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், ஜென்மத்தில் கேது இருக்கின்றார். ராகு கேது பேச்சு வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். 6ஆம் இடத்திலே ராகு புதன் சுக்கிரனோடு கூடியிருக்கின்றார். புத சுக்கிர யோகம் செயல்படுவதனாலே வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். விஐபிக்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். உடல்நலம் சீராக வைத்துக் கொள்வதில் உற்சாகம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். எனவே உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். தொடரும் வெற்றிகளால் உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூட போகின்றது. நெருக்கடி நிலையை நீங்கள் சமாளிக்க உங்களுக்கு நட்பு உங்களுக்கு கை கொடுக்கலாம். என்ன இருந்தாலும் 12 கேது இருப்பதால் பயணங்கள் இன்று உண்டு. அதுவும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். தனுசராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு எதிரியாக மாறும் சூழல் கூட உண்டு. குடும்பத்தினர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். மாற்று கருத்துரையோர் கூடுகின்ற நாள் இந்த நாள். எனவே எதிலும் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய நாளாகவே இந்த நாளை கருதலாம்.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2லே சனி, குடும்பச் சனியின் ஆதிக்கம் இருப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும், வளர்ச்சி கூடும். வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. அதே நேரத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகளை கூட உங்களுக்கு வழங்கலாம். சம்பள பாக்கிகள் வராமல் இருந்தவர்கள் இன்று வந்து மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது. ஒரு சிலர் விருப்ப வெளிவந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பார்கள். உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறும் இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. 2லே குரு பகவான் இருக்கின்றார். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். திடீர் தனவரவும் உண்டு, திடீர் விரயமும் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தினர்கள் உங்களுக்கு அனுசரித்து செல்வார்களா என்பது சந்தேகம்தான். 2ல் சூரியன் இருப்பதால் வாக்குஸ்தானம் கொஞ்சம் பலமாக இருக்கிறது. கோபம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் சில பாதிப்புகளும் முட்டுக்கட்டைகளும் கூட வரலாம். எனவே பொறுமையோடும் நிதானத்தோடும் இருப்பது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். குணமோடு செயல்படுவதன் மூலம் பணப்புழக்கத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள இயலும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்ம ராசியிலே இன்று குரு பகவான் சூரியனோடு இணைந்திருக்கிறார். 6க்கு அதிபதி சூரியன் ராசியில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு உறவினர் வழியிலும் சரி, அரசாங்க வழியிலும் சரி ஏதேனும் சிறு பிரச்சனைகள் வரலாம். ஜென்மத்தில் குறி இருப்பதால் இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் நன்மை தருவதாக அமையும். அதே நேரத்தில் நண்பர்கள் திடீரென ஒரு சிலர் பகையாகலாம். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து அந்த 4ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே இடம் பூமியால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். ராகுவோடு சுக்கிரன் புதன் இணைந்திருப்பதால் இல்லத்தில் உள்ளவர்களோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு எதை செய்தாலும் அவர்கள் நன்றி காட்டுவதில் அரிது. இருந்தாலும் கூட நீங்கள் தாட்சணியம் பார்ப்பவர்கள். எனவே எதையும் செய்து கொண்டே இருப்பீர்கள். நன்மை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். அதிலும் குறிப்பாக இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபட்டால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.